வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான வெள்ளை குருமா. இதுக்கு பிறகு கோதுமை தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல், தேங்காய் 4லேருந்து 5 பத்தை, முந்திரி பருப்பு 15லேருந்து 18 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 1 நம்பர், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க தேங்காய், முந்திரி, சோம்பு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். அதனால் நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக அரைச்சிருங்க. இந்த இடத்துல முந்திரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்ட அந்த முந்திரி போடும்போது அந்த ரிச்னஸ் கொடுக்கும். அதனால தான் முந்திரி பருப்பு இந்த தேங்காயோட போட்டு அரைக்கிறோம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருங்க. அதுக்கு பிறகு தேவையான தண்ணி திருப்பி ஊற்றி அரைக்கலாம். ஏன் கேட்டனா, கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அரைக்கிற பக்கம் கரெக்டாக வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 95% இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். கொஞ்சமாக குறைன்னு இருக்கணும். இப்போ குருமா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இந்த குருமா வெங்காயம் வதக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்ட பிறகு கொஞ்சம் சோம்பு போடுறோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1-2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டனா போட்டுக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரதில்லை. இது வதங்குற பக்குவம் என்ன கேட்டால், கரெக்டாக 40 to 50% அளவுக்கு வதங்கிருக்கணும். எப்போவுமே குருமா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வெங்காயம் 100% வந்து வதங்கக்கூடாது, சரிங்களா? அப்படி வதங்கினா கலர் மாறிடும், பர்டிகுலராக இந்த வெள்ளை குருமாக்கு. அதனால தான் 40 to 50% அளவுக்கு வதங்கி முடிச்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சா. இதுக்கு பிறகு தக்காளி வந்து நான் பாதி தக்காளியை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மீதி தக்காளி கடைசி யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பிறகு தனியா பவுடர் இந்த இடத்துல 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதே டைம் மஞ்சள்தூள் சிறிதளவு, ஜஸ்ட் பிஞ்ச் போட்டால் போதும், அதிகமான மஞ்சள்தூள் வேண்டாம். அதுக்கு பிறகு தேவையான உப்பு, காய்கறி எல்லாத்தையும் நம்ம போட்டுறோம். இந்த காய்கறிலாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே தாளி போட்டிருக்கோம்ல, பட்டை, லவங்கம், வெங்காயம் இதெல்லாம் இதோட நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காயை நல்லா வேக வைக்கிறோம். வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு காய் வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தேங்காய் போடணும். அதனால் ஒரு மூடி போட்டு காய் வேகட்டும். அதுக்கு பிறகு இந்த காய்கறி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 50% அளவுக்கு வெந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணலாம். ஆனால் அதிகமான தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் நீங்கள் தேங்காய் பேஸ்ட் திக்காக போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் இந்த கோகனட் பேஸ்ட் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 5-10 நிமிஷம், குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம் மாறும், சரிங்களா? அந்த கிரேவி டெக்ஸ்சர் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த மாதிரி கரெக்டாக வந்த பிறகு ஆஃப் பண்ணுறேங்க. தேங்காய் எதுக்காக திரியாக லைட்டாக இருக்குன்னு சொன்னது பார்த்தீங்களா? இப்போ ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு கொஞ்சம் அங்கங்கே தெரியும், இந்த மாதிரி வரணும் குருமானாவே. அதனால தான் 95% அளவுக்கு அரைச்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம்.
இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த வெள்ளை குருமா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? கோதுமை 400 கிராம், ரவை 100 கிராம், தயிர் 150 ml, அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கோதுமை மாவு வைத்திருக்கோம். இந்த கோதுமை மாவை நீங்கள் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை. இந்த ரவை எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த கோதுமை மட்டுமே நீங்கள் கரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வளவளப்பு தன்மை கொடுக்கும். ஆனால் இந்த ரவை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த ரவையை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த அரிசி மாவும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு தயிர் கண்டிப்பாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த தயிர் புளிப்புத்தன்மை இல்லைன்னா வெறும் கோதுமை தோசையை கரைச்சி நீங்கள் சாப்பிடும்போது சில பேருக்கு பிடிக்காது. தோசை ஆறுனாலும் பிடிக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை மாவு கரைப்பீங்களே அதே பக்கத்தில் தான் இந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை, நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணுறது தான். ஆனால் ரேஷியோ மாதிரி இருக்கும். தேவையான பொருட்கள் கொஞ்சம் போட்டிருப்பேன். இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த தோசைக்கல்லில் நீங்கள் தோசை ஊற்றும் போது 2 விஷயத்தை கவனமாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தாலும் தோசை கரெக்டாக வராது. அதே டைமில் கல் சூடு இல்லாத கல்லையும் மாவு ஊற்றினாலும் கரெக்டாக வராது. அதனால் மிதமான சூடில் இருக்க கல்லில் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான கோதுமை தோசை ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தோசை வரணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை குக் பண்ணுவீங்கள அதே மெத்தடில் தான் பண்ணுறோம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக பண்ண முடியும். சூப்பராக வந்திருக்குல்ல? நல்லா மெலிசா லேயர்லாம் ஃபேன்டாஸ்டிக்காக வந்திருக்கு.